பாரிவேந்தர் பெரம்பலூர் மாவட்டத்தில் போட்டி போடுறாரு. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? இதுல போட்டி இப்போதைக்கு இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாரிவேந்தருக்கும் அருண் நேருக்கும் தான் போட்டிங்கிறாங்க. மொத்தமா இந்த தொகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா திமுக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதியாக தான் இருந்திருக்கு. பாரிவேந்தருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாரும் தொலைக்காட்சிகளில் யூடியூப்லாம் பேசுகிறாங்க. இன்னொன்று, இந்த தொகுதியே கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. பாஜக ஆதரவு, மோடி பிரச்சாரம், இந்த அண்ணாமலை வளர்த்துருக்கிறார், இந்த பிம்பங்களின் வழியாக மட்டும்தான் வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு பாரிவேந்தர் நம்புகிறாரு. அவர் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ் படித்தவர் அருண். ஏசி சண்முகத்தை எடப்பாடி ரெட்டலையில் அடிக்க வச்சுட்டார். அது பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக போராடுறதே பாரிவேந்தருக்காக தான் அப்படின்லாம் பேசினாங்க. ஏன்னா பாரிவேந்தர் பாஜக வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் வேலை பார்க்குற கேஎன் நேருவுக்கு போட்டியாக அவர் மேக்கப் கலையாமல் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் எனக்கு தெரியல. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் பன்னீரோட நினைஞ்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ பாரிவேந்தர் பெரம்பலூர் மாவட்டத்தில் போட்டி போடுறாரு. ஆமாம் ஆமாம். அவருக்கு ஆப்போசிட்டாக திமுக ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இறக்கியிருக்காங்க, அருண் நேரு. இப்போ இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய தொகுதிகளில் ஒன்றா பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. அது தொகுதி தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா பெரம்பலூர் தனித்தொகுதி மட்டும்தான் பெரம்பலூர் மாவட்டத்து தொகுதி. குளித்தலை கரூர் மாவட்டத்து தொகுதி. அது இல்லாமல் மணச்சநல்லூர், லால்குடி, முசிறி, துறையூர் 4 தொகுதி திருச்சி மாவட்டத்து தொகுதி. இந்த கிட்டத்தட்ட இது ஒரு திருச்சி நாடாளுமன்ற தொகுதினே கூட வச்சுக்கலாம், இன்னொரு திருச்சி தொகுதினே வச்சுக்கலாம். அங்கே தான் போட்டி நடக்குது. ஏற்கனவே 2014 நம்ம பாரிவேந்தர் அங்கே போட்டிக்கிட்டு இருக்காரு பிஜேபி கூட்டணியில். அடுத்து திமுக கூட்டணியில் போன முறை வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை அவர் பிஜேபி கூட்டணியில் திரும்ப போட்டிடுறாரு. போன முறை அவர் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காரு. அந்த தைரியத்தில் போட்டிடுறதா சொல்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அருண் நேரு, அமைச்சர் கேஎன் நேருவுடைய மகன், அவங்களுடைய சொந்த ஊர் லால்குடி பக்கத்தில் இருக்க லால்குடி தொகுதிக்குள்ள கூட காணக்கிளியநல்லூர், அந்த ஊரும் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது. அதனால் தன்னுடைய மகனை அவர் அங்கே போட்டியிட வச்சுருக்கிறாரு. இது இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி உருவாகினது முன்னாடியே இருக்குது. 2009க்கு முன்னாடி வரைக்கும் தனி தொகுதியாக இருந்துச்சு. 2009 இது பொது தொகுதியாக மாறி இருக்குது. மொத்தமாக இந்த தொகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது திமுக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதியாக தான் இருந்திருக்கு. ஆராசா பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக திமுகவில் இருந்திருக்காரு. 1996 போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 99 போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 2004 போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 3 முறை அவர் வெற்றி பெற்றிருக்காரு. 2009 இது பொது தொகுதியாக மாறின பிறகு நடிகர் நெப்போலியன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. 2014 மட்டும்தான் அங்கே அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் போன முறை திமுக கூட்டணியில் தான் பாரிவேந்தர் வெற்றி பெற்றார். ஆக அதிமுக இங்கே வெற்றி பெற்றது 2 முறை, 98 ஒரு முறை, 2014 ஒரு முறை. மற்றபடி இது திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவான தொகுதி. இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையுமே இன்றைக்கி திமுக தான் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுருக்காங்க. குளித்தலையில் மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்கார், சவுந்தரபாண்டியன் ஒருத்தர் லால்குடியில் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 2006 இருக்கார் நினைக்கிறேன். ஒரு 20 வருஷமாக அவர் தான் லால்குடி எம்எல்ஏ. அப்புறம் முசிறி, மணச்சநல்லூர், பெரம்பலூர் இங்கேயும் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஆக திமுகவுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற தொகுதி. இவர் நிறுவனத்துடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை இந்த தொகுதிக்குள்ளே செலவு பண்ணியிருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் என் பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன், மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக சார்பாக சந்திரமோகன் ஒருத்தர் போட்டிடுறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா திமுகவில் இதே திருச்சி மாவட்டத்தில் இன்னொரு ஆதிக்கம் செலுத்திய ஒரு முன்னாள் அமைச்சர் திருச்சி செல்வராஜ். அவருடைய சகோதரருடைய மகன் துரைராஜுடைய பையன் தான் அந்த சந்திரமோகன். இவர் திமுகவுக்குள்ளே பெருசாக தனக்கு ஸ்பேஸ் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதிமுகவுக்கு போய் எப்படி அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவர் ஆதிக்கம் செலுத்தினாரோ, திமுகவில் திருச்சி மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தினாரோ அதே மாதிரி நம்ம ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறது இவருடைய ஒரு நோக்கமாக வந்திருக்காரு. அங்கே போட்டியிடுறதுக்கு முன்னாள் அமைச்சர் சிவபதிகிட்ட கேட்டிருக்காங்க அதிமுகவில். அவர் போட்டியிட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதே மாதிரி அங்கே முன்னணியில் இருக்கக்கூடிய பல அதிமுக தலைவர்கள்லாம் பின்வாங்குறாங்க. அப்படி பின்வாங்கக்கூடிய இடத்துல தான் இவர் மாவட்ட அளவில் ஏதோ ஜெயலலிதா பேரவை பொறுப்பு அந்த மாதிரி தான் இருக்கார். கட்சிக்குள்ளேயே நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் கிடையாது. கான்ட்ராக்டர், அரசு ஒப்பந்தங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர். இந்த முறை நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தலைமையுடைய கவனத்தை ஈர்த்தா எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஈடுபடலாம்
இதை தனக்கான ஒரு விசிட்டிங் கார்டாக பயன்படுத்திக்கலாம்னு அவரே போட்டிடுறாரு. அவர் முத்திரையர் சமூகம், இவர் வந்து ரெட்டியார் சமூகம், அருண் நேரு, இவர் உடையார் சமூகம். இவங்க சமூக வாக்குகள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவங்க போட்டியிடுறதுக்கு தயாராகிறாங்க. அந்த தொகுதியில் குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாக்கு ஏதாவது இருக்கான? குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாக்குகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 3 சமூகமுமே இங்கே ஓரளவு வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகமாக இருக்குது. இதில் ஏற்கனவே குளித்தலை, இந்த லால்குடி, இந்த பகுதிகளெல்லாம் இவங்க அருண் நேரு அவங்க சமூகம் அதிகமாக இருக்குது. இவர் முழுமையாக இருக்காங்க. முத்திரையர் சமூகம் இருக்குது. இவங்க 3 பேரும் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க. இதில் போட்டி இப்போதைக்கு இருமுனை போட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாரிவேந்தருக்கும் அருண் நேருக்கும் தான் போட்டிங்கிறாங்க. ஒருவேளை அதிமுக போட்டியில் இருந்துச்சுன்னா சிவபதி மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர்கள், ஒரு கட்சியில் செல்வாக்குடையவங்க யாராவது போட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி யாரும் போட்டியிடலை. 2014 பாஜக கூட்டணியில் போட்டியிட்டப்ப நம்ம பாரிவேந்தர் ஒரு 2,38,000 ஓட்டு பாஜக கூட்டணியில் வாங்கியிருக்காரு. அதுதான் அவருக்கான வாக்கு வங்கி. இதுவும் அப்போ அதே பாஜக கூட்டணி. ஆனால் போன முறை அந்த 2014 இருந்த தேமுதிக மற்றும் மதிமுகலாம் இந்த முறை இல்லை. ஆக அந்த வாக்குல இருந்தும் குறையதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் 5 வருஷமாக நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தப்போ என் சொந்த பணம் செலவு பண்ணியிருக்கேன், அதனால செல்வாக்கு கூடியிருக்குன்னு பாரிவேந்தருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாரும் தொலைக்காட்சிகளில், யூடியூப்லலாம் பேசுகிறாங்க. ஆனால் போன சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இல்லாமல் பாரிவேந்தர், மக்கள் நீதி மையம், சமத்துவ மக்கள் கட்சிலாம் சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதில் ஐஜேகேக்கு எந்த விதமான வாக்கு வங்கிகளும் கூடலை. எல்லாருமே டெபாசிட் இழந்து தான் போனாங்க. ஒருவேளை பாரிவேந்தருடைய செயல்பாடுகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்துருந்துச்சுன்னா ஐஜேகே கொஞ்சமாவது வாக்கு வாங்கியிருக்கும். அப்படி ஒன்றும் அங்கே நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று வாக்கு வங்கியே வாங்கணும், அடையாளம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. பேசிக்காகவே இது ரொம்ப வலுவான திமுக கோட்டையாக இருக்குது. 2 மத்திய அமைச்சர்களை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து திமுக கொடுத்துருக்கு. ஒன்று ஆராசா, இன்னொன்று நெப்போலியன். இந்த முறை அருண் நேருடைய அறிமுக கூட்டம் இருக்குல்ல, வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே KN நேரு, அப்புறம் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் SS சிவசங்கர் அவரும் கலந்துக்கிறாரு. ஆராசா, அது இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் கூடிய திருச்சி சிவா, இப்படி திமுகவுடைய ஒரு 4 ஸ்டார் அந்த பகுதிக்குள்ளே செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்க. SS சிவசங்கருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஆராசாக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, நம்ம திருச்சி சிவாவுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, KN நேருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அது இல்லாமல் அன்பின் மகேஷ் அவரும் கலந்துட்டார். அப்போ திமுக சார்பாக செல்வாக்கு மிக்க மனிதர்கள், அரசு பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அந்த தொகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறவங்களா இருக்காங்க. அதனாலையும் இது ரொம்ப எளிதாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதாக இருக்குது. இன்னொன்று, இந்த தொகுதியே கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. இப்போ பெரம்பலூருங்கிறது அதிகமாக இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதெல்லாம் இருக்குது. லால்குடி தொகுதிக்குள்ளே கூட டால்மியாபுரம்லாம் வருது. இப்படி சில சிமெண்ட் தொழிற்சாலைகள் சம்மந்தமான தொழிற்சாலைகள் இருந்தாலும் இது பெரும்பான்மையாக விவசாயம் சம்மந்தப்பட்ட முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய தொகுதி. இதில் லால்குடி தொகுதிக்குள்ளெல்லாம் காவேரி பாசன பரப்பே இருக்கும். 2019 அந்த காலகட்டத்தில் டெல்லியில் தமிழ்நாட்டுடைய காவேரி உரிமை, விவசாயிகளுடைய கோரிக்கைக்காக போராட்டங்கள் நிறைய நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஐயாக்கன்னுலாம் கலந்துக்கிட்டாரு. அது தலைமை தான் ஐயாக்கன். ஆனால் பெரிய அளவில் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த விவசாயிகள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த லால்குடி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புள்ளம்பாடி கால்வாய் விவசாயிகள். அவங்க தான் தொடர்ச்சியாக அங்கே தங்கியிருந்த அந்த விவசாயிகள் அவங்க தான். ஆக இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை சார்ந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக புள்ளம்பாடி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அந்த சங்கம், அது ரொம்ப வலுவான சங்கம். புள்ளம்பாடி கால்வாய் அப்படிங்கிறது காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய். புள்ளம்பாடி ஊரில் கூட காமராஜருக்கு செலவு வச்சுருப்பாங்க. காங்கிரஸுக்குமே அங்கே ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்குது. அப்போது அப்படி அதிருப்திகள் விவசாயிகளுக்கு மோடி அரசாங்கத்துக்கு மேலே இருக்குது. அது அப்படியே பாரிவேந்தருக்கு பிரதிபலிக்கும். அடுத்து பெரம்பலூர் கொஞ்சம் வறட்சியான பகுதி, குளித்தலை ரொம்ப செழிப்பான பகுதி. அங்கே அந்த பெட்டபாத்தலையிலலாம் வெத்தலையே விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு செழிப்பான பகுதி, ஒரு வறட்சியான பகுதி, 2 மாநகரத்தை ஒட்டிய இப்படி தான் அந்த தொகுதி இருக்குது. இதில் பாஜக ஆதரவு, மோடி பிரச்சாரம், இந்த அண்ணாமலை வளர்த்துருக்கிறார், இந்த பிம்பங்களின் வழியாக மட்டும்தான் வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு பாரிவேந்தர் நம்புகிறாரு. ஆனால் மக்கள் திமுகவை பார்க்குறப்ப அமைப்பு பலம், முதல்ல செல்வாக்கு மிக்க தலைவர்கள், அவங்களால் பலனடைந்த மக்கள். இவர் KN நேருடைய பையன், அவங்க சொந்த ஊர். அவரு KN நேரு பையன் அப்படிங்கிறது மட்டுமே தான் நிறைய பேசப்படுது. அவர் அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் MS படித்தவர் அருண் நேரு. இவர் எப்படி ஒரு கல்வி தந்தை, அதுமாதிரி அவரும் ஒரு நல்லா படித்த ஒரு வேட்பாளர் தான். ரொம்ப நீண்ட காலமாக ஒரு அரசியல் களத்துலேயும் இருக்கிறாரு. ஆக இந்த இருமுனை போட்டியில் அருண் நேரு முன்னாடி போவார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியுது. இல்லை, பாரிவேந்தர் போகக்கூடிய இடங்களில் பெரிய சலசலப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே பிஜேபி அதிமுக பண்ணின ஒரு ஒஸ்டான அரசியல். அது என்ன அப்படின்னா, எம்பிக்கள் வந்தாங்களா அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்களே.
பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அவங்க என்னவா செயல்பட்டாங்க, எத்தனை விவாதங்களில் பங்கெடுத்தாங்க, எத்தனை கேள்விகள் கேட்டாங்க, என்னென்ன தனிநபர் மசோதா கொண்டு வந்தாங்க, இதுக்குள்ளேருந்து அனலைஸ் பண்ணுறது ஒன்று. தொகுதி நிதியை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது ஒன்று. இப்போ தொகுதி நிதியை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லாருமே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் தொகுதிக்கே வரலை. 6 சட்டமன்ற தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதியில் சில பகுதிகளுக்கு தான் போக முடியும். இந்த பிஜேபி அதிமுகவுடைய இந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அரசியலை திசை மாற்று அரசியல், இது பஞ்சாயத்து தேர்தலாக இருந்தால் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் வந்து எங்கள் தெருவில் காவா அடைச்சிருக்குன்னு கேட்கலாம். எம்பி கிட்டே இதை கேட்குறாங்க. அது கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் இதை ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியலாக கட்சிக்காரங்களை வச்சு பிரச்சனை பண்ணுறாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கே நேர் எதிராக இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்கள் பாரிவேந்தர்கிட்ட அவர் நீங்கள் தொகுதிக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னு மக்கள் அதே மாதிரி கேட்குறாங்க. அவரால் எங்கேயுமே பதில் சொல்ல முடியல, பல இடங்களில் கோவப்படுறாரு. இப்படி தான் அது நடக்குது. இப்போ பாரிவேந்தர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்று திமுக சப்போர்ட்டில் வர்றாரு, பிறகு பிஜேபிக்கு போகிறாரு. இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம் வச்சிருக்கக்கூடியவர் ஒரு எம்பி பதவியில் வந்து நின்னே ஆக வேண்டிய நிர்பந்தம் எங்கேருந்து வருது? அதாவது ஐஜேகே டெல்லி தேர்தலில் போட்டிடுச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பல கணக்கு வழக்குகளுக்கு பணம் செலவழிக்க தேவை இருக்குது. 2014 பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி பல கல்வி தந்தைகளை பிஜேபி இறக்கி விட்டுச்சு. இவங்க வாங்கக்கூடிய வாக்கு வங்கியின் வழியாக அவங்க வந்து பாஜக பேரில் அதை எழுதுவாங்க. போன முறை அதிமுக கூட்டணி வர்றப்ப ஏசி சண்முகத்தை எடப்பாடி ரெட்டலையில் நிற்க வச்சிட்டாரு. அது பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி. இடையில எம்பி ஆன பிறகு நீங்கள் எஸ்ஆர்எம் அவருடைய குழுமங்கள் குறித்து நிறைய ஃபார்வர்ட் மெசேஜை வந்து இவங்க வந்து அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக போராடுறதே பாரிவேந்தருக்காக தான் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் பாரிவேந்தர் பாஜக கூட்டிட்டு போயிட்டார். இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கல்வி தந்தைகள் இவங்களுடைய பணத்தை பாதுகாக்கிறதுக்கு அதிகாரத்தோடு எப்போவுமே தொடர்பில் இருக்க வேண்டிய தேவை வருது. திமுக கூட்டணியில் போன முறை நின்று வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற பிறகு பாஜகவுடைய அழுத்தம் இருக்காது. இவர் உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்றவர் கூட்டணி விட்டு வெளியே வர்றாரு. பார்லிமெண்ட்டில் இவர் திமுக கொறடாவை பேர் எதுவுமே பண்ண முடியாது. திமுக கொறடா ஓட்டு போனோன்னு ஓட்டு போட்டு தான் ஆகணும், இல்லைனா கட்சி பதவி போய் எம்பி பதவி போயிடும், கட்சி தாவல் தடை சட்டத்தின். அப்படி இருக்கும்போது அவர் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு தான் அந்த சமத்துவ மக்கள் கட்சி என்ன பண்ணணும்னு தெரியலை. திமுக கூட இருந்தால் பிஜேபியோடைய அழுத்தம், அவங்களுடைய இந்த அமலாக்கத்துறை, இடி வருமான வரித்துறையுடைய அழுத்தங்கள்லாம் வருது. அப்போ நான் திமுக கூட்டணிலேருந்து முதல்ல விலகிடுறேன் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி தான் அவர் கூட்டணி போடுறாரு. வெளியே வந்து போட்டி போட என்ன பண்ணணும்னு தெரியலை. அதனால தான் அவர் கூட்டணிக்கு சமத்துவ மக்கள் கட்சியை கூட்டிகிட்டு கமலஹாசன்ட்ட போனார். அவருக்கு 40 சீட்டு கொடுக்குறாங்க, 37 சீட்டுக்கு ஆள் போட்டு 3 சீட்டுக்கு ஆள் இல்லாமல் சரத்குமார் சீட்டை திருப்பி கொடுத்ததெல்லாம் போன தேர்தலில் பார்த்தோம். இந்த முறை திரும்ப பிஜேபியோட போகிறார். பிஜேபியோட அவங்க போகிறது அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் தான். இதில் என்னென்னா தமிழ்நாடு முழுக்க வாரிசு அரசியலை பற்றி பிஜேபி பேசுது. பச்சமுத்துடைய கட்சிக்கு தலைவர் அவர் பையன் ரவி பச்சமுத்து தான். ரவி பச்சமுத்து பிறந்தனால தான் திருச்சியில் மாநாடே போட்டாங்க. அந்த மாநாட்டில் காலிச்சேர முன்னாடி அண்ணாமலை பேசினார், நம்ம பச்சமுத்து பேசினார், பயங்கர வைரல் ஆகுச்சுல. அப்போ திருச்சியில் தான் மாநாடு போட்டாங்க. திருச்சியை சுற்றி தான், திருச்சி மாவட்டத்தில் தான் 4 தொகுதி இவர் போட்டிடுற இதில் 4 தொகுதி வருது. பெரம்பலூரும் குளித்தலையும் பக்கம் தான். மக்களே வரல. மண்டல மாநாடுன்னு சொன்னார். மண்டல மாநாடு தான் அது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான மாநாடு. அந்த மண்டல மாநாடுக்கு ஆளே வரல. அங்கே வராத மக்கள் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி நம்புறாங்கன்னு தெரியல. இப்போ அவர்கிட்ட காசு இருக்குது, காசு கொடுத்தே ஆளை கூப்பிட்டு வர முடியும். இப்போ நம்ம காந்தராஜ் சொல்கிற மாதிரி அதுக்கெல்லாம் கான்ட்ராக்டர் இருக்காங்க, காசு கொடுத்தா கூப்பிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி கான்ட்ராக்டரை பிடிச்சி காசு கொடுத்து கூட கூப்பிட்டு வர முடியல. அந்த இடத்துல தான் அவங்க கட்சியே இருக்குது. ஒருவேளை கான்ட்ராக்டர் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ராக்டர் எங்களுக்கு என்னத்தை கூப்பிட்டு போகனே கலைச்சிருப்பாங்க. இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரமும் தனியாக தான் பேசிட்டு அழைகிறார், கூட்டமே இல்லை. ரெண்டாவது அவர் அவ்வளோ மேக்கப் போட்டு இந்த பெரம்பலூர் வெயிலில் அவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பெரம்பலூர் வெயிலில் வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் வேலை பார்க்குற கேஎன் நேருவுக்கு போட்டியாக அவர் மேக்கப் கலையாமல் எப்படி பிரச்சாரம் பண்ணுவார் எனக்கு தெரியல. அதிமுகவும் அங்கே ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஏன் அப்படின்னா போன 5 வருஷம் அமைச்சராக இருந்த வெள்ளமண்டி நடராஜன் ஓபிஎஸ் கூட போயிட்டார். இப்போ இந்த முத்தரையர் சமூக வாக்கெல்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா. கூப்ப கிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரு. அவர் முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர். அதிமுகவில் அவருக்கு உரிய செல்வ மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓபிஎஸ் கூட போயிட்டார். ஆக அங்கே இருந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் அந்த திருச்சிக்குள்ளே செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்க ஓபிஎஸ் கூட போயிட்டாங்க. ஆக அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டார் பச்சமுத்து அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிறதுனாலே இது ஒரு டஃப்பான தொகுதியாகவும் ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் காட்டப்படுது. அதிமுக அந்த வேலைலாம் பார்க்கல அப்படின்னாலுமே அவருக்கு போன முறை வாங்கின அந்த 2,38,000 ஓட்டில் ஒரு 50-60,000 ஓட்டு குறைஞ்சி ஒரு 1,60,000 ஓட்டு 70,000 ஓட்டு வாங்கி 3வது இடத்துக்கு தான் பெரம்பலூரில் பாரிவேந்தர் வருவார் அப்படிங்கிறத நான் அந்த பெரம்பலூர் தொகுதியோடைய இதுவரைக்கும் அரசியலை கவனித்தது, இன்னைக்கு களத்தில் பார்க்குறது மற்றும் அரசியல் தலைவர்கள் யாருக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க இந்த இடத்தெல்லாம் கணிச்சு பார்க்குறப்ப எனக்கு உறுதியாக தெரியுது அவருக்கு 3வது இடம் தான். ஏன் அது இருமுனை போட்டின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரே காரணம் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் வேறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி பண்ணீர். நன்றி.